நேத்து சீமான் வந்து கள்ளக்குறிச்சியில தேர்தல் அ பொதுக்கூட்டம் வந்து நடத்துறாரு. கூட்டம் போட்டு. அந்த கூட்டத்தில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும், விஜய் அவர்களையும் வந்து கடுமையா விமர்சிக்கிறார். எப்படி விமர்சிக்கிறார்னா, கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் குடிச்சு செத்துப்போன 60 பேருக்கும் மேற்பட்டோர வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கல, விஜய் போய் சந்திக்கிறாரு. கரூர்ல 41 பேரு விஜய் கூட்டத்தில பங்கேற்று இறந்து போனவங்கள ஸ்டாலின் வந்து சந்திக்கிறாரு, விஜய் வந்து சந்திக்கல. இவருக்கு அவர் போவாரு, அவருக்கு இவர் வருவாரு. அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒண்ணுங்கிற மாதிரி, இவங்க 2 பேருமே வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அரசியல தான் முன்னெடுப்பாங்க. கள்ளக்குறிச்சியில பேசுறதுனால அந்த விசச்சாராயம் குறித்து விமர்சனம் வச்சிருக்காரு. அத பேசினத ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு வந்துருங்க. பேசுவோம். சாராயம் குடிச்சு சத்தா 62 பேரை என் தம்பி விஜய் வந்து பார்த்தாரு. அவரை பார்க்க வந்து கூட்டத்தில் நசுங்கி சத்தாங்கலாம் 41 பேரை. அதை பார்க்க அவர் போகல, ஐயா ஸ்டாலின் போய் பார்க்கிறாரு. இங்க சாராயம் குடிச்சு செத்தவங்களை பார்க்க இருங்க, சாராயம் குடிச்சு செத்தவங்களை பார்க்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வரல, ஐயா தம்பி விஜயால செத்தவங்களை பார்க்க அவர் வரல, இவர் போற. பாத்தீங்களா? நம்ம இப்போ தேர்தல் நேரம் சீமான் வந்து ஆமாம்பா 2 பேர் சொல்றதுல சீமான் சொல்றதுல நியாயம் இருக்கு தானே, உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு தோணலாம். இதுக்கு அவர் போறாரு, அதுக்கு இவர் வராரு. அப்போ நம்ம சீமான் தான் நமக்கு ஹீரோ, புரட்சி நாயகன், எழுச்சி நாயகன். இவர் தான் யோகியன், யோகிய சிகாமணி, யோகியம் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கிற கதையா, இவர் தான் யோகியன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு தோணலாம். உண்மை என்னன்னா, கள்ளக்குறிச்சிக்கு அப்போதைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்காரு. அதுக்கு அவர் பொறுப்பேற்கணும். அதுக்காக அவர் வந்து நிவாரணம்லாம் அறிவிச்சாரு. நிவாரணம் வந்து திடீர் அசம்பாவிதம் நிகழ்ந்துச்சு. அதுக்கான ஒரு நிவாரணம் கள்ளச்சாராயம் குடிக்கிறதையோ, குடிச்சு சாகிறதையோ என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நிவாரணம் கிடையாது. அப்படி பார்த்தா யாருமே குடிக்கிறது இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும். அது வந்து எந்த புள்ளியை நோக்கி நகர்த்தும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியப்படணும் அப்படின்னாக்கா, இந்தியாவில் மதுவிலக்கு கொள்கை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன் வச்ச அந்த கோரிக்கை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், இது குறித்து தான் விவாதம் பண்ணுற இலக்கு நோக்கி நகரும். அதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும். அந்த குடினால எப்படி மனிதவளம் பாதிக்கப்படுது, எப்படி இளைஞர்கள் நாசப்படுத்தப்படுறாங்க, எப்படி ஒரு போதைப்பொருள் வந்து ரொம்ப எளிமையாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் கிடைக்குது, பட்டியல் பிரிவு மக்களுக்கு மட்டும், இளைஞர்களுக்கு மட்டும் கிடைக்குது அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமாக அண்ணன் திருமா எழுப்பியிருந்தார். இதை நோக்கிய விவாதங்களை தான் நம்ம நோக்கி நகர்த்தணும். ஆனால் சீமான் வந்து இந்த விஷயத்தை எதை வச்சு குறுக்க நினைக்கிறார் அப்படின்னா, விஜயையும் ஸ்டாலின் அவர்களையும் வச்சு குறுக்க நினைக்கிறாரு. அப்படியே குறுக்க நினைச்சாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. சரிப்பா, ஆளுங்கட்சியை கேட்காம வேற யாரடா கேட்கறது, எங்கள் அண்ணனை நீ பேசுவியா அப்படின்லாம் யாராவது பொங்கலாம். ஆளுங்கட்சியை கேளுங்க, தப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தம் கொடுங்க, தப்பு இல்லை. ஸ்டாலினை அம்பலப்படுத்துங்க, தப்பு இல்லை. அந்த சம்பவம் நடந்தப்போ அரசுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடை நடத்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சீமான் செஞ்சது என்ன? உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்துக்கு விஜய் வந்து பார்த்தாரு, ரைட்டா? 41 பேர் கரூரில் நெரிசலில் இறந்ததுக்கு ஸ்டாலின் போய் பார்த்தார், சரியா? ஆனால் இந்த 2 சம்பவத்துக்குமே வெளியே வராத நபர் யார் தெரியுமா? சீமான். இந்த 2 சம்பவம் மட்டும் இல்லை, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கும், அசம்பாவிதங்களுக்கும் சீமான் வந்து நேரில் போய் ஆறுதல் கூர்னதோ, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நின்னதோ, ஒரு அநீதி நடந்தபோது அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தினதோ இது வரைக்கும் வரலாறே கிடையாது. ஸ்டெர்லைட் எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டோட பிரச்சனை. அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் எங்கள் கட்சி அந்த 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 போராட்டத்திலே கலந்துக்கல, நாங்கள் எந்தவித போராட்ட வேலைகள்லையும் ஈடுபடலை, எங்களை சாஷ்டாங்கமாக மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு வந்த சாவர்கர் பரம்பரை தான் சீமான். தமிழ்நாட்டோட எந்த முக்கிய பிரச்சனைகள்லையும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று ஆறுதல் கூர்னதோ, போராட்டம் நடத்தினதோ, ஆர்ப்பாட்டம் நடத்தினதோ இதுவரைக்கும் சீமானோட ஹிஸ்ட்ரியிலே கிடையாது, அரசியல் வரலாற்றிலே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், சீமான் கட்சியை சேர்ந்த ஒரு தம்பி, விக்னேஷுங்கிற தம்பி, காவேரி பிரச்சனை தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 2017 அந்த 15ன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப தீவிரமான பிரச்சனை தண்ணி பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு காவேரி நீரை திறந்து விடுறது தான் மிகப்பெரிய இஷ்யூ. அது கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு காலமாக மிக தீவிரமான பிரச்சனையாக வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்குது. அந்த பிரச்சனை மிக தீவிரம் அடைஞ்ச போது அப்போ ஏற்பட்ட கூட்டணி தான் இன்றைக்கி இருக்கிற திமுக கூட்டணி. தீவிரம் அடைஞ்ச போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த விக்னேஷுங்கிற தம்பி வந்து தீ குளிக்கிறான். எது? தமிழ்நாட்டுக்கான உரிமை நிலைநாட்டப்படணுன்ற காவேரி பிரச்சனையில். அந்த விக்னேஷுக்கான
ஒரு நினைவேந்தலையோ விக்னேஷுக்கான மணிமண்டபத்தையோ அந்த குடும்பத்துக்கான ஆறுதலையோ நிவாரணத்தையோ இன்னைய வரைக்கும் நாம் தமிழர் கட்சி செஞ்சதே கிடையாது. மாறா மரணிச்ச விக்னேஷோட தாய் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு கண்ணு பிரச்சனை இருக்கு. அந்த அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்நாடு வெளிநாடுன்னு அத்தனை இடங்கள்லையும் வசூலை போட்டு வாரி சுருட்டி தின்னு ஏப்பம் விட்ட நாய்ங்க தான் இவனுங்க. இன்னி வரைக்கும் ஒத்த ரூபா அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் தராத யோக்கியம்தான் இவன் சீமானு. இவன் வந்து இங்க ஸ்டாலின் போறாரு, இங்க விஜய் போறாரு, இங்க நான் தான் பெரிய புடுங்கி யோகியமான புடுங்கி வந்து பேசுறதுக்கு எந்த யோகியதையும் அருகதையும் இல்லாத ஒரு நபர் சீமான். தான் சொந்த கட்சிக்காரனை வச்சு ஏமாத்தி வசூல் பண்ணி ஏப்ப விட்ட நபர்கள் இந்த 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 ஒரு ஒரு கொள்ளக்கார கூட்டம். இந்த கொள்ளக்கார கூட்டத்துக்கு என்ன யோகியதை இருக்கு? இந்த மற்ற அரசியல்வாதிகளை ஏதோ பார்ட் டைமாவது இயங்குற அரசியல்வாதிகளை குறை சொல்றது. கள்ளக்குறிச்சியில் பேசுறதுனால கள்ளக்குறிச்சி விஷயம், கள்ளக்குறிச்சி மக்கள் செருப்பால் அடிச்சு நீ வந்தியாடா இந்த இடத்துக்குன்னு கேட்டிருக்கும். வந்தாங்க வரல மற்றவங்களை குறை சொல்றதை விட நீ இந்த இடத்துக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும். நீ ஆறுதல் சொன்னியா அந்த மக்களுக்குன்னு கேட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு மாறா என்ன பண்ணுவான் அப்படின்னா, தான் வராததை நியாயப்படுத்த என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த சம்பவமே தப்பு, குடிச்சிட்டு சாவான், அவனுக்கு நீ 10 லட்சம் கொடுப்பியா? குடிச்சிட்டு சாவான், அவனுக்கு போய் நீ ஆறுதல் சொல்வியா? போய் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஏங்கனவங்களை குறை சொல்ற வேலையை தான் இந்த யோக்கியவான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். சரி, கள்ளக்குறிச்சிக்கு போல கரூருக்கு போயிட்டியா? விக்னேஷோட அம்மா வீட்டுக்கு போயிட்டியா? அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னியா? உன் கட்சிக்காரன் தானே. விஜய் ஏதோ இன்னைக்கு புதுசா தான் கட்சிக்காரனோட மரணத்துக்கு போய் சந்திக்கலன்னு நினைக்காதீங்க. தான் கட்சிக்காரன் செத்தா கவலைப்படலன்னு நினைக்காதீங்க. தான் கட்சிக்காரன் சாகிறத என்ஜாய் பண்றான்னு நினைக்காதீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்றைய விஜய் சீமான், இன்றைய சீமான் விஜய், 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. இன்னைக்கு ஏதோ ஒருத்தனை தீவிரமாக எதுக்கிறதுக்காக இன்னொருத்தனை ஆதரவு நிலைப்பாட்டிலையோ இவனுக்கு அவன் பரவாயில்லப்பா அவனுக்கு இவன் பரவாயில்லப்பாங்கிற நிலையோ கிடையாது. 2 பேருமே அயோக்கிய பசங்க. 2 பேருமே எதிராளிக்கோ எதிரணிக்கோ இறங்காத குணம் கொண்டவர்கள் கிடையாது. தான் சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே செத்தாலும் கவலை கொள்ளாத நபர்கள் 2 பேர். கவலை கொள்ளாத நபர்கள் மட்டும் கிடையாது, அதை தன் அரசியல் லாபத்துக்காக தனிப்பட்ட சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கக்கூடிய அயோக்கிய பயல்கள் 2 பேரும். அன்றைய விஜய் சீமான், இன்றைய சீமான் விஜய். நினைவில் கொள்ளுங்க, இதை மறந்துடவே கூடாது. நம்ம 2 பேரும் யோகியவன்கள். ஏன் சீமான் அந்த கட்சியோட உயிர் நாடி, அந்த கட்சியை ஆரம்பிச்சது சுபமுத்துக்குமார். அந்த முத்துக்குமாரோட படுகொலையிலே சீமானுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு முத்துக்குமாரோட தம்பி வந்து குற்றம் சாட்டுறார். அது சரி நிரூபிக்கப்படலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, சுபமுத்துக்குமாரோட நினைவேந்தலை இதுவரைக்கும் சீமான் நடத்தின நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுல முக்கியமான நபர். அன்னைக்கெல்லாம் ஒரு சுண்டக்கா பையன், அவன் யாருன்னு கூட தமிழ்நாட்டுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட நபரோட நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தினது கிடையாது, நினைவேந்தியது கிடையாது. ஏன் ஒரு மணிமண்டபம் கட்டியது கிடையாது. அதை விட ஏன் ஏற்கனவே இருந்த சமாதியை கூட இடித்த கும்பல் இந்த நாம் தமிழர் கட்சி கும்பல், சீமான் கும்பல், இந்த சாட்டை துருமருங்கிற கேடுகட்ட மஞ்சப்பொடி எச்சப்பைய. நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் இங்கு இருக்கிற ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தையோ கட்சியையோ அமைப்பையோ குறை சொல்லக்கூடிய எந்த யோக்கியதையாவது இருக்கா அப்படின்னா, துளியூண்டு கூட, கடுகளவு கூட, துரும்ப கூட கிள்ளி போடாத கட்சி நாம் தமிழர் கட்சி. அவனுங்களுக்கு ஒரு துளி யோக்கியதையும் கிடையாது. ஏன் இப்போ மொழிக்காக, இந்தி திணிப்புக்காக, தமிழர்களோட வேலை வாய்ப்பு பறிக்கப்படுறதுக்காக, தான் மொழியை அழிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக மொழி ஈகியரா ட்ரெயின் முன்னாடி பாஞ்சு தன் உயிரை தியாகம் செஞ்ச தோழர் சிவா திலீபன் அவர்களோட அந்த தியாக செயலுக்கும் ஈக செயலுக்கும் கூட அவர் அந்த சம்பவம் நடைபெற்று ஒரு வாரம் ஆகி ஒரு வாரம் ஆகுது. அது வரைக்கும் ஒரு வார்த்தை வாய் திறக்கல. அவர் மரணம் அடைகிறாரு. இன்னைக்கு மரணம் அடைகிறாருன்னா மறுநாள் அவர் அடக்கம் செய்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை அவன் பேசல. அதன் பிறகு பத்திரிகையாளர் கேட்கும்போது வருந்துரும், இருந்து போராடணும், உயிரை கொடுத்து போராடக்கூடாது அப்படின்னு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எக்ஸல் ஒரு ட்வீட்டை போடுறான். நாம் என்ன சொல்கிறோன்னா, இங்கே விஜய்க்கு வக்காலத்து வாங்குவோம், ஸ்டாலின் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறதும் நம்ம இலக்கு கிடையாது, நோக்கம் கிடையாது. போகிற போக்கில் இங்கே இருக்கிற சிஸ்டம் சரியில்லை, வந்தவங்களே ஆளணுமா, வந்தவங்களே வரணுமா, அரசியல்னாலே சாக்கடை, அரசியல்வாதிகள்னாலே மோசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியல் களத்துக்குள்ளே செயல்பட வரவங்க, அரசியல் களத்துக்குள்ளே வரவங்க முந்தைய நபர்களை காட்டிலும் சிறப்பானவர்களாக, முந்தைய கட்சிகளை அமைப்புகளை காட்டிலும் தீவிர கொள்கை பிடிப்பும்
இடது தன்மையும் மக்கள்கிட்ட களத்தில் நின்று போராடக்கூடிய சிந்தனையும் செயலும் கொண்ட நபர்களாக இருந்தால் பரவாயில்ல. மாறா ஏற்கனவே இருந்ததே 100% 500% மேல் அப்படிங்கிற நிலையில் மக்களை துச்சமென ஒரு துரும்பா கூட மதிக்காம எல்லாரையும் வாக்காவும் பணமாகவும் பார்த்து என் பின்னாடி இத்தனை கேமரா வச்சு இத்தனை கூட்டத்தை காமிச்சிட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் வசூல் பிச்சுக்கும் அப்படிங்கிற நபர்களாக தான் விஜயும் சீமானும் இன்னைக்கு களத்தில் இருக்காங்க. ஒருபோதும் சீமான் வந்து யோக்கியனா மாறிடவே முடியாது விஜய் களத்துக்கு வந்ததுனால. இல்லை சீமானை விடவும் மோசமாக விஜய் நடந்து கொள்றதுனால சீமான் ஒருபோதும் யோக்கியவனா மாறிடவே மாட்டான். என்னைக்கும் இவனை விட அவன் சிறந்தவன், அவனை விட இவன் சிறந்தவன்ற லிஸ்ட்டில் சீமானும் இருக்க போகிறது கிடையாது, விஜயும் இருக்க போகிறது கிடையாது. 2 பேரும் தமிழர் விரோதிகள், தமிழ்நாட்டு விரோதிகள். 2 பேரும் தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு 10 பைசாக்கு பயன்படாத நபர்கள், சுயநலவாதிகள், அரசியல் அறிவற்றவர்கள், முதிர்ச்சியற்ற நபர்கள் அப்படின்னு தான் சீமானை இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம். அவன் ஒரு இனத்ரோகி எச்ச பொறுக்கியவன். சீமான் வந்து நம்ம நியாயப்படுத்துகிற அளவுக்கு யோக்கியவான் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், சீமான் வந்து அன்றைய விஜய், விஜய் வந்து இன்றைய சீமான். நினைவில் கொள்ளுங்கள்.